ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திருநங்கைகளை அவதூறாக பேசிய வழக்கறிஞரை திருநங்கைகள் துரத்தி தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் நடந்தது என்ன? தகாத வார்த்தையால் பேசிய வழக்கறிஞரை திருநங்கைகள் லெப்ட் ரைட் வாங்கிய காட்சிகள்தான் இவை. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? ராமநாதபுரம் மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் வசித்து வரும் திருநங்கைகளை வாக்காளர் விழிப்புணர்வு உறுதிமொழிக்கு வருமாறு சமூக நலத்துறை அலுவலர் மூலம் அழைப்பு விடுக்கப்பட்டது. இதனை அறிந்து திருநங்கைகள் 100க்கு மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் உள்ள சமூக நலத்துறை அலுவலகத்திற்கு வந்துள்ளனர். அப்போது தங்களுக்கு என்று இதுவரை எந்த நலத்திட்டங்களும் கிடைக்கவில்லை என்று ஆவேசமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கலெக்டர் சார் நாளைக்கு உங்களை டைரக்டாவே மீட் பண்ணி பேசுவாங்க. அது போக எங்களுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு 2 வருஷமா போராடி இடம் வாங்கணும். இப்ப கொடுத்து மறுபடியும் இப்ப 2 வருஷம் ஆச்சு. நாங்களும் வட்ட 2 வருஷத்துக்கு மேற்பட்ட 3 வருஷம் ஆக போகுது. நாங்களும் வட்ட வந்து இங்க மனு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கோம். அதுக்கான ரெஸ்பான்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சுடுகாட்டுக்கு பக்கத்துல கொடுத்துருக்காங்க. சுடுகாட்டுக்கு பக்கத்துல போய் யாராவது கம்மாய்க்குள்ள வீடு கொடுத்துருக்காங்க. ஒரு சுடுகாட்டுக்குள்ள சரி பரவாயில்ல, அந்த இடத்துல கூட வீடு, அந்த இடத்துல வீடு கட்டி கொடுக்கணுமா, கொடுக்க கூடாதா? தங்களுக்கு முறையாக பதிலளிக்காத அலுவலர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அவர்கள் தேர்தலை புறக்கணிக்க போவதாக ஆவேசமாக பேசிவிட்டு சென்றனர். இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் அமர்ந்து டீ அருந்திக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த வழக்கறிஞர் ஒருவர் அவர்களை தரக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆவேசமடைந்த திருநங்கைகள் வழக்கறிஞரை தாறுமாறாக தாக்க ஆரம்பித்தனர். வழக்கறிஞரை விடாமல் துரத்திச் சென்றும் அவரை சூழ்ந்து கொண்டும் திருநங்கைகள் சரமாரி தாக்குதலில் ஈடுபட்டதால் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அப்பகுதிக்கு ஓடி வந்த போலீசார் வழக்கறிஞரை அவர்களிடமிருந்து பாதுகாப்பாக மீட்டு அழைத்துச் சென்றனர். இருப்பினும் அவரை விடாத திருநங்கைகள் விரட்டிச் சென்று மீண்டும் தாக்கினர். அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் காவல்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து அங்கு விரைந்து வந்த மாவட்ட ஆட்சியர் விஷ்ணுச்சந்திரன் அவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது தங்களுக்கு தர வேண்டிய உரிமைகளை வழங்க வேண்டும், வழக்கறிஞர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்தனர். திருநங்கைகளின் கோரிக்கையை ஏற்ற மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து தருவதாக தெரிவித்தார். மேலும் திருநங்கைகளை ஒருமையில் பேசிய வழக்கறிஞர் மீது நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். ஆமா, அவர் யாரும் தெரியல. நாங்க பேசிட்டு இருந்தோம். அப்ப சொன்னாரு, இந்த மாதிரி அசிங்கமான வேர்டு, அந்த நம்பர் வேர்டு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களை யார் உள்ள விட்டா உங்களால நாங்க அடிப்போம், அப்போ லத்தி சார்ஜ் பண்ணுவோம் சொன்னாங்க. அவர் யாருன்னு தெரியல. எங்களை எப்படி நீங்க லத்தி சார்ஜ் பண்ணி, நாங்க கலெக்டர் ஆஃபீஸ்ல கலெக்டர் சார் சொல்லி நாங்க மீட்டிங் வந்திருக்கோம், எப்படி நீங்க அலர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டோம். அதோட சரி பிரச்சனை ஆயிடுச்சு. கலெக்டர் சார் அதுக்கு எல்லாமே ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க.
மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த இந்த சம்பவத்தால் அப்பகுதியே சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. இதையடுத்து திருநங்கை மரியா என்ற மும்தாஜ் கேணிக்கரை காவல் நிலையத்தில் வழக்கறிஞர் மீது புகார் அளித்தார். தாக்குதலுக்கு ஆளான வழக்கறிஞர் சர்மா திருநங்கைகள் தன்னை தாக்கியதாக புகார் கொடுத்துவிட்டு அரசு மருத்துவமனைக்கு சென்று அட்மிட் ஆகியுள்ளார். இருதரப்பு புகார்களையும் பெற்றுள்ள போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்.